நான் சைலன்னு வச்சுக்க நீ ராணி ஆக முடியுமா? அந்த மாதிரி பாண்டவருக்கு பாதி பங்கு அளிக்கணும். ஆமா, பாண்டவருக்கு பாதி வந்து நாட்டை கேட்டால் பாதி பங்கு நாட்டிற்கு பாண்டவர்களுக்கு அளிக்க வேண்டும். கொடுத்தே ஆக வேண்டும் சுவாமி. இப்ப நான் 56 தேசத்து நீ ஆகணுமா இல்ல பாதி சொத்து இருந்தா போதுமா? ஐயோ, நமக்கு தேவையெல்லாம் இந்த 56 தேசம் தான் சுவாமி. அப்ப நான் செத்து போடலான்னு தொடாது பேச மாலை போட்டு ஆள வேண்டும். இந்த 56 தேசத்து இருவருமே ராஜாவும் ராணியும் ஆள வேண்டும். அப்போ பாண்டவர் அழிய வேண்டும். கத்தி எடுத்துன்னு போய் குத்துறத விட புத்திய வச்சு கொள்ளணும். ஆளை கத்தி எடுத்து குத்தணும்னு வச்சுக்க பாப்பா ஜெயிலுக்கு போகணும். இது தேவையா? புத்தியால செய்யணும். இப்ப போய் நான் சுபத்திரியை போய் ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு இந்த சமாச்சாரம் யாருக்கு தெரியுது? அர்ஜுனனுக்கு. அங்க பாண்டவருக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த சமாச்சாரம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவானுங்க? இன்னும் உன்னை எதிர்க்க வருவாங்க. என்ன எதிர்க்க எப்படி வருவாங்க? என்ன பார்த்தா மறுபடியும் 12 வனவாசம். அப்படியா? அசிங்கத்துக்கு தூக்குமான்னு சாவாங்க. கத்தியமா ஒரு பொண்டாட்டியா வந்து அடுத்தவன் வந்து தொட்டு கருப்பாயிடுச்சா நான் வீட்டுக்காரனா இவன் செத்த. இப்ப சுபத்திர நான் சேர்ந்துட்டு யார் சாவுறது? 5 பேருமே ஒரு உயிர் விட்டால் 5 பேர் சாவுறானுங்களே இல்லையா? தினகரன் நீயா மாண்டு மடிக்கிறார்கள். இன்னும் வச்சு வரதெல்லாம் சித்தி சித்தி உன்னை யார் கூட்டாதீப்பா? யாரு யாரு? எங்க பெருமௌட் பொண்ணு எங்க அக்கா சொந்தக்காரி எவ்வளவுக்கிறாங்க பாரு. நீ அடிச்சுனா கூட ஏன் கம்முனுக்குறாங்க? வாதியாரும் கம்முனுக்குறாங்க. இவனை அப்படியே மரத்துல அடி சொல்லணும். என்ன தப்பு பண்ணிக்கிறீங்க? அவங்க வந்து அடிக்கிறதுக்கா? யாரு என்ன அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க அவன் உங்க அம்மா தேவையில்லை. எடப்பாரு மீன் கசா குடிச்சு தேவையா பையன் அவனை கூப்பிட்டு சொன்ன ஒண்ணு எக்ஸ்ட்ரா அடிக்கிறானுங்க. அவ்வளவுதான் போனாக்கா ஒரே அடிச்சு தோடு போறாங்க. இந்த பெருமை கட்டு வச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நான் சுபதிரை அடிய வேண்டும். இவன் சொல்றா வேணாம் வேணான்றா. சுபதிரை இல்லாமல் நான் தூங்குவது கிடையாது. நீ தூக்க மாட்டியா? அவள் இல்லாமல் நான் உண்டு முருங்கலும் கிடையாது. இந்த சுன்னியா எங்க தான் கத்துறாங்க. நான் இப்பொழுது சொல்லிட்டு நீங்க செய்வதெல்லாம் தவறுதான். தம்பி மனைவி மீது ஆசைப்படுவது இதே சொல்றாங்கடா பாவம் சுவாமி. அண்ணன் போனா தப்பு இல்லை. இருசத்துப்பா அண்ணன் போட்டாட்டியானு தான் தம்பி வரக்கூடாது. பங்கும் பங்காளுடைய மனைவி அல்லவா சுவாமி? பங்கும் பங்காளி இருந்தால் தாலி கட்டினா அத்துட கட்டிக்கிறானா? கட்டின நீ பாத்தியா? பங்காளியில அவமானப்பட்டவன் யார்? நீங்கள் தான். அப்ப நான் அவமானம் பண்ணணும். அவன் நல்லா இருக்கணும். கட்டின போயிட்டு அவன் எங்க அண்ணா நம்மளுக்கு குழந்தை இல்லையா? குட்டி இல்லையா? அதுக்கா நம்மளுக்கு இன்னும் கல்யாணத்துக்கு பிள்ளை மலை நல்லா இல்லையா? மூணு மணி துணியா போடுறான். இளைய லட்சுமணகுமார் இருக்கானே, அதுதான் டவுட்டே எனக்கு. அது 24 நேரம் ஓட போயிங்க. அது யாருக்கு நம்ம வந்து மூக்க மாட்டேன். எத்தனை முறை எடுத்துருத்தால சரி. ஒரு பொழுது போவது தவறு. நியாயம் கிடையாது, கிடையாது. அடையாயம் அக்குறமோ தர்மம் கிடையாது சாமி. யாரனா எந்த ஒரு பொண்ணு சொல்லி வழிகுட்டி அனுப்பி வைப்பாளா? என்ன தப்பு பண்ணிக்கிற? அவர்தான் சாமி செய்வது. எந்த பொண்ணு வாய் தர சொல்ல போவாது சொல்லலாமா? இப்ப அவங்க கேட்டு கேள்வி நான் பண்ணி சொல்லுவேன். கட்சி ரேட்ல பிறந்த குழந்தை கூட இருக்கட்டும், வளர்ந்த ஆம்பளையா கூட இருக்கட்டும், கல்யாணம் ஆவதற்கு முன்னாடி எந்த பெண்ணு மேலே ஆசைப்படணும் எந்த ஆம்பளைனா சத்தியமான சொல்லு. வேற யாருமே சொல்ல முடியாது. யாரு நகரானா இவ்வளவு ஆசைப்பட்டு சுமதர் மீது ஆசைப்பட்டு போறியே, இந்த அம்மால ஏன் கேட்டீங்க? சொன்னேன் பந்த கால அவமானத்தை உன்னே கஷ்டம். ஒரு பெண்ணை பெண் கட்டிய மனைவி இருக்கும் பொழுது
அடிக்க வேண்டும். அடுத்து பெண்ணுக்கு போனாண்டா நாடிக்கு நீ பாடு ராஜா ராஜேந்திரே அண்ணு போன பிளாஸ்டிக் போடுறாங்க விட்டு வச்ச ராகாது பாதாள சரியில் அடைத்து அதன் பிறகு நான் செய்வது பாதாள சிறையில் அடைத்து చక్రవర్తికి சரி இனிமேல் பானுமதியுடைய தொந்தரவு எனக்கு கிடையாது ஏனென்றால் அவர் பாதரை சரியாக எடுத்திருக்கிறேன் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யாதவன் நான் கஷ்டம் கொடுக்காத போய் வர பாரு இதுதான் மத்தவங்க மாதிரி போய் சொல்லிட்டு போறோம் நேர்மையா போறோம் பாரு நேர்மையா போயிட்டு போய் 10 விட்டு வரப்பா கொண்டாடி அழைச்சிட்டு வந்தா ஒரே மன கஷ்டம் அப்பா நீ ஐயாயிரடே நங்கி உன்னை பார்த்து அப்படியே ஏறிக்கிறேன் நல்லா அப்புறமே என்ன ஆயா காலையில் கோயிலுக்கு வரத்துக்குலாம் மாரித்தம்ம கோயில் வரக்கூடாது துரியோதன கோயில் தாங்க இருக்கணும் அப்படி காட்டணும் துரியோதன கோயில் இல்ல நாளைக்கு காலையில் சுடுகாட்டுல கட்ட போறோம் நல்ல கேள்வி கேட்டாங்க துரியோதனுக்கு ஏங்க கோயிலுக்கு தான் ஆமா பஞ்சபாடவங்க கோயில் இருக்குது உனக்கு இருக்குது துரியோதனுக்கு ஏன் கோயில் இல்லைன்னா துரியோதன அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது ஐயோ அடுத்த மாட்டி மேல ஆசைப்படுறவங்க கிடையாது உனக்கு வந்து அத்து சொத்து மேல ஆசைப்பட மாட்டேன் உனக்கு வந்து அத்து பொண்ணு மேல ஒரு ஆசைப்பட மாட்டான் சூது வாது கள்ளம் கபடம் எதுவுமே இல்லை அதோட தெரியாது ஆமாடா கட்டிய மனைவி பானுமதி அடித்து விட்டு ஊர்ல நீ தானே சுண்ணி நடிப்பு நடிச்சுக்கிறா நேரம் மடிக்கு வச்சான் பாடுறேன் என் மனைவி ஆகப்பட்டு அடித்து எக்ஸ்ட்ரா கூட பாரு அதாமா ஆம்பளை சுமதிரை விடக்கூடாது சுமதிரையை ஒருவரிடம் விடவே கூடாது அவனை கட்டி அடைத்து இந்த இன்பத்தை நான் திருக்க விட்டால் நான் துரியோதனை கையில பார்க்கலாம் நீ சுபத்திரா விடக்கூடாது ஆமா நான் இவ்வளவு விட மாட்டேன் தச்சின்னு போனா கோயில் தூட்டு 4000 ஆமா போடு அம்மனரு அறியாத பொண்ணு கல்யாணம் பண்ணி எங்கன்னா போய் வந்து சண்டை போடுறான் உன்னை கல்யாணம் பண்ணி நீ பாட்டு ஏப்பா
அடிச்சு போறதே பேரங்களா? யாரு உன் பேரா? அந்த போறேன் என்ன பையன் ஐயா, அடிச்சுக்கிட்டு போறா பேரம். யாரா? நம்ம தான் சொல்லிக்குது. ஒரே நட்டு போடுறோம். ஒன்னு ஒரு ஆட்டு போடு படிக்கிற நீ ஓடுன்னு யாரு அடிக்கிறா? நம்மளுக்கு அதெல்லாம் இது கட்டுக்கிறேன், தலைகாணி கட்டுக்கிறேன். ஏய் 4 அடி சரி, உண்மையாகவே தென்மதுரை செல்ல வேண்டாம். தென்மதுரை சென்று அலினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சுபதரை சந்திக்க வேண்டாம். இதே கிராமத்துல எங்க கச்சிரேட்ல சொல்லணும் காலையில. இதே கச்சிரேட்ல சுபதிரி இதே ரோட்ல கீழே போட்டாவ நான் மேல படக்கல நான் துரியோதனே கிடையாது. இங்க இருக்கிற வாலி பசங்களும் ஆம்பளைங்களும் மொத்த பேரும் துரியோதனை பண்ணணும். அது போல நம்மளும் பண்ணணும். ஒரு அந்த ஆயா சொன்ன மாதிரி காலையில எனக்கு கோயில் கட்டணும். கோயில் கட்டுற கம்பெனியா 6 அடி ஆயா 3 அடி அகலம் கட்டிட்டு போயிடா. சரி, அதோ இருக்குது தென்மதுரை. சரி, ரதத்தை பூட்டி எங்க செல்ல வேண்டாம். இப்போது சொல்ற பார்ப்போம். புறப்பட்டு வா போகலாம். அத கிடந்தவர்கள் ஆமா. மக எப்படி என்றா துரியோதனை பட்டணும். தென்மதுரை நாட்டு தேத்தி விட்டு ஆ. இப்போ பதில சிறையில போட்டு விட்டு ஆமா. இப்போ இந்த தென்மதுரை நாட்டில் கூடிய ஆ. அள்ளி ராணி சவராணி அவரா